The Bible says in the beginning was the word. வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. So also in Genesis says when God spoke the word he said let there be light. ஆதியாகமத்திலும் பேசப்பட்ட வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். So the word created the light first. ஆதலால் வார்த்தையானது முதலாவது வெளிச்சத்தை சிருஷ்டித்தது. So what comes first? முதலாவது வருவது என்ன? Word. வார்த்தை. So the word gives light. வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கிறது. So if you have the word, உங்களுக்கு வார்த்தை இருக்கும் என்றால் you can have the light. உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். So you need to pray to God saying, Lord, give me the light of your word so that I can see. ஆதலால் தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எனக்கு அனுப்பியருளும், ஆதலால் நான் என்னால் பார்க்க முடியும். The Bible says Psalm 119:130 the unfolding of thy word brings forth light. சங்கீதம் 119:130 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். Hallelujah. God is light. கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். And his word is light. அவருடைய வார்த்தையும் வெளிச்சமாய் இருக்கிறது. You see that in the Hebrew literature always you see God is always idealized by light. எபிரேய இலக்கியத்திலே சொல்லப்பட்டதான காரியம் எப்பொழுதுமே தேவன் வெளிச்சத்தோடு இணைக்கப்பட்டவராய் இருக்கிறார். The Lord is my light and my salvation. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். Jesus said I am the light. இயேசு சொன்னார் நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். The Bible says if you walk in the light as he is in the light. வேதத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு காரியம், கர்த்தர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நாமும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார். So the word of God says he dwells in unapproachable light. வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். In essence he is light. அவருடைய சாரமே வெளிச்சம். So when you walk in the word you walk in the light. ஆதலால் நீங்கள் வார்த்தையில் நடக்கும் பொழுது வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள். The Bible says வேதம் சொல்லுகிறது, if you walk in the light நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம். we have fellowship with him. அப்படி நடக்கும் பொழுது அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். There's no darkness in him. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There's no hiding place for darkness in his presence. அவருடைய பிரசன்னத்திலே இந்த இருட்டிற்கு அந்தகாரத்திற்கு ஒளியே இடமில்லை. So whenever you obey the word of God, எங்கெல்லாம் நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிகிறீர்களோ, your obedience to the word of God வார்த்தைக்கு நீங்கள் வைத்திருக்கிற கீழ்ப்படிதலானது generates life in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தை உற்பத்தி செய்கிறது. You understand what I'm saying? சொல்வதை புரிந்து It's கொண்டீர்களா? something like your torch light. உங்கள் கையில் இருக்கிற ஒரு டார்ச் லைட்டை போன்றது. So just by holding it doesn't work. அதை கையில் வைத்திருப்பதினாலே வேலை செய்யாது. There is a battery inside. அதற்குள்ளாக அதை கிரியை நடப்பிக்கிற ஒரு பேட்டரி உண்டு. But there is a button. அதற்குரிய ஒரு பட்டனும் உண்டு. When you press the button, அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தும் பொழுது that torchlight works. அந்த கருவியானது செயல்படுகிறது. It gives light. அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. Did you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Don't look at me like that. Did you understand what I'm saying? I'm using a simple analogy so that you can understand. சிறிய ஒரு உதாரணத்தை நான் பயன்படுத்தி உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறேன். Hallelujah. So now how do you turn on the light in the word? எப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? A lot of people know they study the Bible but still walk in darkness. அநேக ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனாலும் அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். Their mind is dark. அவருடைய மனதானது அந்தகாரத்தில் இருக்கிறது. Their thoughts are full of darkness. அவருடைய எண்ணமானது இருட்டுக்குரியதாக இருக்கிறது. They keep moving about in the realm of darkness. அவர்கள் அந்தகாரத்தின் அந்த மண்டலத்தில் செயல்படுகிறார்கள். They have connect point with the spirit of darkness. அந்த அந்தகாரத்தின் ஆவியோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. So they are bound, they are in bondage. அதனால் அவர்கள் கட்டப்பட்டு கட்டுக்குள் இருக்கிறார்கள். So they keep thinking I read the Bible still, why in the world I'm still being bound? நான் வேதத்தை இப்படி தொடர்ந்து வாசித்தும் ஏன் நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்றும் சிந்தித்துக் கொள்கிறார்கள். That is very simple. அதற்குரிய பதில் எளிதானது. It's not a question of knowing about the scriptures. வேதத்தை குறித்து அறிந்து கொள்வது அல்ல கேள்வி. You must know the scriptures by obedience. ஆனால் கீழ்ப்படிதலின் மூலமாக நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்திருக்க வேண்டும். You turn on the supernatural divine light in the word of God by obeying the word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அசாதாரண வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Last week I spoke to you talking about a lot of people do window shopping. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அநேகர் இப்படியாக கடைகளுக்கு பார்வையாளராக பார்த்து வருவது. You know window shopping? பார்க்கிற ஒரு நிலைமை. No, you have no intention of buying. அதாவது வாங்குகிற ஒரு நோக்கம் இல்லை. You just go about seeing everything. பார்த்து கொண்டே செல்லுகிற காரியம். But you will never buy. ஆனால் ஒரு காலம் வாங்க மாட்டீர்கள். Time pass. நேரத்தை செலவழிப்பது. Now when you have nothing to do,
ஒன்றும் செய்ய இல்லை என்றால், when you do not know what to do, என்ன செய்ய வேண்டும் என்றும் a தெரியவில்லை lot of people என்றால், go about doing the window shopping. இப்படிப்பட்டதாய் கடைக்கு செல்கிறதான ஒரு காரியம் Keep உண்டு. looking, பார்த்து கொண்டே இருப்பது, but never buy. ஒரு நாளும் வாங்குவதில்லை. That's how people are in the kingdom of God. அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்திலும் ஜனங்கள் They'll இருக்கிறார்கள். keep coming to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு தொடர்ந்து வந்து Keep கொண்டிருப்பார்கள். listening to the word. தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து கவனித்துக் Keep attending கொண்டிருப்பார்கள். the Bible study. தொடர்ந்து வேத பாட வகுப்பை கலந்து கொண்டு Listen to இருப்பார்கள். a lot of thousands and thousands of sermons. ஆயிரக்கணக்கிலே இப்படியாக பிரசங்கங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். But still they do window shopping. ஆனாலும் இப்படி கடைக்கு சென்று பார்த்து வருவதைப் போல் They இருக்கிறார்கள். keep looking in the word. They keep looking in the word. வார்த்தையை பார்த்து கொண்டே They இருப்பார்கள். just appreciate the pastor. போதகரை வாழ்த்துவார்கள். Or they become emotional. உணர்ச்சி வசப்படுவார்கள். They try to give marks. இப்படியாக மதிப்பெண்களை கொடுப்பார்கள். What a fantastic sermon. என்ன ஒரு அற்புதமான பிரசங்கம். And that's it. அவ்வளவுதான். That's it. அவ்வளவுதான். They never obey the word. ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். Always remember. எப்பொழுதும் நினைவில் You வைத்துக் turn on the கொள்ளுங்கள். light in the word of God. It's only by obeying the word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்கு கீழாய் வருகிறீர்கள். So you must know where the switch is. அதில் உங்களுக்கு எங்கே இந்த பொத்தான் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். Then you have to go and put on the switch. பிறகு அதை நீங்கள் இயக்க வேண்டும். You have to press the switch. அதை நீங்கள் அழுத்த வேண்டும். Am I talking sense? There are two things when you talk about light. வெளிச்சத்தை பற்றி பேசும்பொழுது இரண்டு காரியங்கள். I said the first thing is you must know where the switch is. முதலாவது காரியம் உங்களுக்கு எங்கே இந்த பட்டன் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். Right? Otherwise, you'll be looking for something in the wrong place. இல்லை என்றால் தவறான இடத்திலே நீங்கள் அதை தேடிக்கொண்டிருக்க வேண்டியதா இருக்கும். Then the second thing is you have to press the button. இரண்டாவது அந்த பொத்தானை நீங்கள் அழுத்த வேண்டும். Am I right? That's what we do in the real world. அதைத்தான் நிஜ உலகில் செய்கிறோம். So now when you talk about the word of God, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை பற்றி நாம் பேசும் பொழுது understanding is the first step. முதலாவது அதை புரிந்து கொள்ளுதல். That's why you know where the switch is. அங்குதான் நாம் அந்த சுவிட்சை நாம் கண்டுபிடிக்கிறோம். Amen. You understand the word first. முதலாவது வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறோம். When you don't understand the word, தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளாதிருக்கும் the பட்சத்தில் devil will take it away. பிசாசானவன் அதை எடுத்து சென்று விடுகிறான். The word you don't understand doesn't belong to you. நீங்கள் புரிந்து கொள்ளாத வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது அல்ல. You cannot own that word. உங்களுக்கு அந்த வார்த்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. Usually I keep saying about 3 R's. வழக்கமாக நான் 3 Rகள், அதாவது ஆங்கில அந்த எழுத்துக்களை சொல்லுவேன். Receive, முதலாவது பெற்றுக்கொள்ளுதல், retain, இரண்டாவது தக்க வைத்துக் கொள்ளுதல், reproduce. மூன்றாவது அதை உற்பத்தி செய்தல். There are stages involved in handling the word. தேவனுடைய வார்த்தையை கையாளுவதில் சில அடிப்படைகள் உண்டு, படிகள் உண்டு. So now when you have understanding, you know where the switch is. உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுது எங்கே ஸ்விட்ச் இருக்கிறது என்றும் தெரியும். So now the second step is you have to press the button. இரண்டாவது படி, அதை நீங்கள் இப்பொழுது அந்த பொத்தானை அழுத்த வேண்டும். That is your obedience. அது உங்களுடைய கீழ்ப்படிதல். You follow what I'm saying? When you obey, you are pressing the button. நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அந்த பொத்தானை அழுத்துகிறீர்கள். And you receive the supernatural light from the God's word. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வெளிச்சத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். That's why David says, thy word is a lamp unto my feet. அதற்கு தான் தாவீது சொன்ன காரியம், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாய் A இருக்கிறது, light unto my path. என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Listen. கவனியுங்கள். Can I have some eye contact? என் கண்களை பார்க்க முடியுமா? So what did David talk about? தாவீது எதை பற்றி பேசினார்? Thy word is a lamp unto my feet. என்னுடைய கால்களுக்கு உம்முடைய வார்த்தை தீபமாய் இருக்கிறது. My feet, என்னுடைய கால்கள் your light. உம்முடைய வெளிச்சம். Right? So he's not talking about somebody else's feet. யார் மற்றவருடைய கால்களை பேசவில்லை. Thy word is a lamp unto my feet. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. It's a personal experience. இது ஒரு தனித்தன்மையிலான அனுபவம். Personal experience. ஒரு தனிப்பட்ட அனுபவம். I cannot read the Bible for you. உங்களுக்காக நான் வேதத்தை வாசிக்க முடியாது. No, your dad and mom cannot read the Bible for you. உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்காக வாசிக்க முடியாது. You have to do it yourself. உங்களுக்காக நீங்களே செய்து கொள்ள வேண்டும். You follow what I'm saying. சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? One of the worst thing today in Christianity is being lazy. கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மிக மோசமான ஒரு காரியம் என்னவென்றால் சோம்பேறித்தனம்.
Always people have time for everything else. ஜனங்களுக்கு எப்பொழுதுமே எல்லாவற்றுக்குமே நேரம் இருக்கிறது. But they don't create time for God. ஆனால் தேவனுக்கென்று நேரத்தை அவர்கள் உருவாக்குவதில்லை. See, when you have priority, உங்களுக்கு முதன்மை என்று வரும்பொழுது now you won't keep on saying I don't have time. நீங்கள் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். See, you create time for what you know to be very, very important in your life. உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம் என்று நீங்கள் அறிந்ததற்கு நிச்சயமாக நேரத்தை ஒதுக்குவீர்கள். What I'm saying is create time. நான் சொல்லுகிற காரியம் நேரத்தை உருவாக்க வேண்டும். Say create time. Hallelujah. Don't let the devil speak through you. உங்கள் மூலமாக பிசாசு பேச அனுமதியாதிருங்கள். I don't have time. எனக்கு நேரமே இல்லை என்று. What do you mean to say? எதை சொல்ல The வருகிறீர்கள்? Bible says in Psalm 1, a man who takes delight in the word of God, he meditates upon the word day and night. சங்கீதம் 1 சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய ஒருவன் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிறானாம். Look at people who have disciplined enough Bible reading. பாருங்கள், சில ஜனங்கள் இப்படியாக ஒரு ஒழுங்கை வேதத்தை வாசிப்பதில் வைத்திருக்கிறவர்களை They burn பாருங்கள். the midnight oil. அவர்கள் இப்படியாக நடுராத்திரி காலகட்டங்களை The பின்பற்றுவார்கள். whole world is sleeping. எல்லா முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருக்கும் When பொழுது you are sleeping, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் they என்றால் get up and read the Bible. அவர்கள் எழுந்து வேதத்தை வாசித்துக் They get கொண்டிருப்பார்கள். up early in the morning to seek the face of God. அதிகாலமே எழுந்து தேவனுடைய முகத்தை தேடுவார்கள். They set the alarm at 3 or 4 o'clock, get up and pray. 3 மணியோ 4 மணியோ நேரத்தை ஒதுக்கி எழுந்து ஜெபிப்பார்கள். No, without discipline, you will never excel in the kingdom of God. ஒழுங்கு இல்லாமல் நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்தில் முதன்மை பெற முடியாது. Now, I don't care how good you look, how good you sing. நீங்கள் எவ்வளவு அழகாய் தோற்றமளிக்கிறீர்கள், பாடுகிறீர்கள் என்று எனக்கு அக்கறை இல்லை. And I don't care how much big your offering is. உங்களுடைய காணிக்கை எவ்வளவு பெரியது என்று எனக்கு அக்கறை இல்லை. Heaven never recognizes anybody by what you give. நீங்கள் கொடுக்கிறதை வைத்து பரலோகம் உங்களை ஒரு நாளும் இனம் கண்டு கொள்வதில்லை. Because you can never outdo God in giving. ஏனென்றால் தேவனை பார்க்கிலும் நீங்கள் ஒரு காலம் கொடுக்கவே முடியாது. Always remember, heaven responds to your faith and your obedience. பரலோகம் எப்பொழுதுமே உங்கள் விசுவாசத்திற்கும் உங்கள் கீழ்ப்படிதலுக்குமே பிரதியுத்தரம் கொடுக்கிறது. The connection between you and God does happen when you say, Lord, I'm willing to obey. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு எப்பொழுது வருகிறது என்றால், ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். You don't need to beg for God. நீங்கள் அதற்காக பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to keep on saying, Holy Spirit come, Holy Spirit come, Holy Spirit come. பரிசுத்த ஆவியே வாரும் வாரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. Whenever Holy Spirit comes, பரிசுத்த ஆவியினர் வரும்பொழுதெல்லாம் He tells you, read your Bible. அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய வேதத்தை நீ வாசி. Then you tell the Holy Spirit, I don't have time. நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிறீர்கள். After some time when you pray, you just sing a song, Holy Spirit come, Holy Spirit come. Where you will come? பிறகு சில நாட்கள் கழித்து நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும் என்றால் எப்படி வருவார்? Why the Holy Spirit is given to us? எதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? The Bible says very clearly, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, when the Spirit of truth comes, He will guide you into all the truth. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். We want to have intimacy with the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியினிடத்தில் நெருங்கி உறவு வேண்டுமா? Right? Just obey the word. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் போதும். Just obey the word. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் போதும். If you want to have intimacy with Jesus, இயேசுவினிடத்தில் உங்களுக்கு நெருங்கிய உறவு வேண்டுமா? just obey the word. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் போதும். John 15:7 he said, யோவான் 15:7 சொன்னார், if you abide in me and my words abide in you, ask whatever you wish, it shall be given to you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். The word abiding in you, அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறதான காரியம், getting rooted in you, வார்த்தையானது உங்களில் வேர் கொள்ளுகிறதான காரியம், the word being established in you. வார்த்தையானது உங்களில் நிலைப்படுகிறதான காரியம். Hold on, look at me for a moment. என்னை பாருங்கள் ஒரு க்ஷணம். Do you know how you can get the word established in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்று உங்களுக்கு தெரியுமா? It's by doing the word. அந்த வார்த்தையை செய்வதின் மூலமாகவே, செய்வதின் Then மூலமாகவே the word becomes a living and active. அப்படித்தான் உங்களுக்குள்ளாக அது கிரியை செய்கிற வார்த்தையாக மாறுகிறது. Hello, am I talking sense to you? Am I talking sense to you? நான் உங்களுக்கு சொல்லுகிறது புரிகிறதா? The word is living and active.
வார்த்தையானது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. Well, how do you activate that word? ஆனால் அந்த வார்த்தையை எப்படி கிரியைக்குள்ளாக்க முடியும்? How do you release the life in the word in your spirit, in your soul, in your body? உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை எப்படி கட்டவிழ்க்க முடியும்? The word of God is always powerful. தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதுமே வல்லமை உள்ளதா It இருக்கிறது. has a creative power. அதற்குள் சிருஷ்டிக்கத்தக்கதான வல்லமை When இருக்கிறது. God sends His word, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பும்போது 100% it will accomplish its purpose. 100% அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை It நிறைவேற்றும். can never ever fail. ஒரு காலம் அது தோல்வியுறாது. It's like a missile that attacks a target. அது தன்னுடைய குறிக்கப்பட்ட அந்த நோக்கை இல்லை என்றால் இலக்கை பாதிக்கிற ஏவுகணையை போன்றது. So if I have to get the word of God to be living and active, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தேவனுடைய வார்த்தையை நான் கிரியை செய்கிற ஜீவனுள்ள வசனமாய் மாற்ற வேண்டும் என்றால் how can I do it? எப்படி நான் அதை செய்ய I know முடியும்? there is power in the word. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். It's very simple. மிக எளிமையான ஒன்று. Obey the word. வார்த்தைக்கு கீழ்ப்படி. When you obey, நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது you allow the word and its power to affect your life. நீங்கள் அந்த வார்த்தையும் அதனுடைய வல்லமையும் உங்களை தாக்கும்படியாக செய்கிறீர்கள். Amen. Praise the Lord. Faith is not a problem when you have abundance of the word. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் பூரணமாய் இருக்கும் பொழுது விசுவாசத்திற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. Amen. How can I get faith? எப்படி விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? My faith is by understanding the word of God. தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுதலின் மூலமாக வருவதே என்னுடைய விசுவாசம். God says everything in His word. கர்த்தர் அவருடைய வார்த்தையில் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். And I say amen. அதற்கு நான் ஆமென் என்று சொல்லுகிறேன். That is faith. அதுதான் விசுவாசம். Hallelujah. What God says, I simply believe. கர்த்தர் சொல்லுகிறதை நான் எளிமையாக விசுவாசிக்கிறேன். You have to just believe. அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். Like a little child. ஒரு சிறு பிள்ளையை போல. You don't have to do anything, just believe. நீங்கள் அதை குறித்து எதையும் செய்ய வேண்டாம், அப்படியே விசுவாசித்தால் போதும். When you believe, நீங்கள் விசுவாசிக்கும் போது it shall become life in you. அது உங்களுக்குள் ஜீவனாய் மாறுகிறது. Hallelujah. I keep saying one thing, time and again about the faith which is from God. It's an impartation in your life. நான் தொடர்ந்து சொல்லுகிற ஒரு காரியம் வழக்கமாக விசுவாசமானது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதான காரியம். There's nothing like big faith or small faith. பெரிய விசுவாசம் சிறிய விசுவாசம் என்றெல்லாம் இல்லை. Every faith is honored by God. ஒவ்வொரு விசுவாசமும் தேவனால் கனப்படுத்தப்படுகிறது. So now you don't need to worry about whether I have small faith or big faith. All that you have to worry about is using your faith. சிறிய விசுவாசமா எனக்கு இருக்கிறது பெரிய விசுவாசமா என்றெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். People do not know how to use their faith. ஜனங்களுக்கு தங்களுடைய விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. I would like to tell you. நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The impure things in the world will like to attack you and find some gap in your life and attack you when you lack faith. உங்களுக்கு விசுவாசத்தில் குறைவு வரும் பொழுது ஏதாகிலும் ஒரு இடைவெளியை பயன்படுத்தி உலகத்திலிருந்து வருகிற அசுத்தமான காரியங்கள் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். Did you understand that? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Did you understand that? The enemy goes about like a roaring lion looking for a chance who he can attack. எதிரியானவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். He is looking for a chance. அவன் ஒரு வகையை தேடுகிறான். He cannot attack anybody and everybody. அவன் எல்லாரையும் எல்லா ஜனத்தையும் அவன் தாக்குவது இல்லை. So he is coming and looking at your life. அதனால அவன் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறான். Is there any gap? ஏதாகிலும் ஒரு இடைவெளி உண்டா? Is there any sin? ஏதாவது பாவம் உண்டா? He is always on the move. அவன் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். The demonic spirits from the pits of hell, they've been assigned to monitor you. நரகத்தின் குழியிலிருந்து புறப்படுகிறதான இந்த பிசாசின் இந்த கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவை. So they cannot attack you on their own. ஆதலால் அவைகள் தானாகவே உங்களை தாக்குவது இல்லை. But they look for the right time where you give a legal hold for Satan to access your life. உங்களுடைய வாழ்க்கையில் வரும்படியாக சாத்தானுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக இடம் கொடுக்கிறீர்களா என்று பார்த்து கொண்டிருப்பான். You follow what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So especially when you lack faith, விசுவாசத்தில் நீங்கள் குறைவுபடும் you போது become weak. நீங்கள் பலவீனப்படுகிறீர்கள். Did you understand that?
புரிந்து Because the கொண்டேன். Bible says the just shall live by faith. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். If you don't have faith, you will not survive in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் பிழைக்கவே To முடியாது. stand, you need faith. நிற்பதற்கு விசுவாசம் வேண்டும். Yes, amen. You believe that? அதை நீங்கள் நம்புகிறீர்களா? Without faith, we will die. விசுவாசம் இல்லை என்றால் மரித்து போய் விடுவீர்கள். Faith is like an oxygen for your soul. உங்களுடைய ஆத்துமாவுக்குரிய அந்த ஆக்ஸிஜனே உங்களுடைய விசுவாசம். Without faith, you can never survive and operate in the kingdom of God. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிழைக்கவும் முடியாது, கிரியை செய்யவும் முடியாது. Without faith, you are more like a fish outside the water. தண்ணீர் இல்லாமல் கிடக்கிற ஒரு மீனை போன்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால். So we need faith. ஆதலால் விசுவாசம் நமக்கு தேவை. Amen. So now the devil will like to attack you when you lack faith. உங்களுக்கு விசுவாசம் குறைவுபடும் பொழுது பிசாசு உங்களை தாக்க முயற்சிக்கிறான். Because when you have faith, the Bible says anything that doesn't come by faith is sin. வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் வேதம் சொல்லுகிற வார்த்தை விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவமே. So sin has an entry in your life when you don't have faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் பாவத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் நுழைய ஒரு வழி உண்டாகிறது. So when you have faith, you say yes to God. விசுவாசம் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்கு ஆம் என்று சொல்லுகிறீர்கள். So you have a complete agreement with God. ஆதலால் தேவனோடு நீங்கள் முழுமையாக ஒத்து So போகிறீர்கள். you become one with God. ஆதலால் நீங்கள் தேவனோடு ஒன்றாகிறீர்கள். You and God make the majority. நீங்களும் தேவனுமாக அதிகமான நபராய் You மாறுகிறீர்கள். and God both make one team. நீங்களும் தேவனுமாக ஒரே குழுவாய் மாறுகிறீர்கள். So now when you have word, ஆதலால் உங்களிடத்தில் வார்த்தை இருக்கும்போது you have faith. உங்களுக்கு விசுவாசம் When இருக்கிறது. you don't have faith, உங்களுக்கு விசுவாசம் இல்லை that என்றால் means you don't have word. உங்களுக்கு வார்த்தை இல்லை என்று அர்த்தம். So when you don't have word, உங்களுக்கு வார்த்தை இல்லை it என்றால் simply says you don't agree with the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை என்று அர்த்தம். You don't agree. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை. So a lot of people do not agree with the word of God. அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒத்துக்கொள்வதில்லை. People get offended when the word comes. வார்த்தை வரும்போது ஜனங்கள் இப்படியாக கோபப்படுகிறார்கள். Their ego is too big. அவருடைய கௌரவம் மிக They பெரிதா have a இருக்கு. lot of pride. அநேகமாய் பெருமை இருக்கிறது. They have a lot of what do you call self opinions. சுய அபிப்பிராயங்கள் இருக்கிறது. So they don't listen to the word. அதனால் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதில்லை. Now when the Lord tells take baptism, ஞானஸ்நானம் எடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். they will argue. அதற்கு வாதிடுவார்கள். You need to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God is not in the business of making an argument with you. உங்களோடு தேவன் வாதம் பண்ண விரும்புகிறதே இல்லை. God doesn't argue with fools. முட்டாள்களோடு தேவன் ஒரு நாள் வாதிடவும் The மாட்டார். conviction comes through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் வருவதே நிச்சயம். Your eyes need to be open to see what God tells you. கர்த்தர் சொல்லுகிறதை பார்ப்பதற்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டாக வேண்டும். God never debates with anybody. கர்த்தர் யாரோடு வாதிடுகிற தேவன் அல்ல. He is a powerful God. அவர் வல்லமையான தேவன். Yet he is a gentle God. ஆனாலும் மென்மையான தேவன். And he said, my sheep will listen to my voice and they will follow me. அவர் சொன்னது என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை பின் If செல்லுகிறது. you don't follow me, நீ என்னை பின்பற்றவில்லை he என்றால் simply said, you are not my sheep. நீ என்னுடைய ஆடு இல்லை. That is shocking. அது அதிர்ச்சிக்குள்ளான Now வார்த்தை. I keep saying that time and again. நான் மறுபடியுமாக சொல்லுகிற வார்த்தை. Even in the English service last Sunday I spoke about that. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில ஆராதனையிலும் சொன்னேன். So when you read the word, நீங்கள் வார்த்தையை வாசிக்கும் பொழுது more of it's something like God slapping me. அநேக முறையே இப்படியாக கன்னத்தில் அறைவதை போன்றது. No, you are so shocked. நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாகிறீர்கள். Because the word comes so powerfully. ஏனென்றால் அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமையாக It's வருகிறது. like a hammer that splits the rock into pieces. கன்மலையை பிளக்கிற சம்மட்டியை போன்றது அது. Amen. Because the Bible says the word of God is given to you for the purpose of rebuking and correcting and transforming your life. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது இப்படியாக கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் அப்படி மறுரூபப்படுத்துகிறதுக்குமாக வருகிற வார்த்தைகள். A lot of people today they never allow God to rebuke them. இன்று அநேக ஜனங்கள் தேவன் தங்களை கடிந்து கொள்ள அனுமதிப்பது இல்லை. They tell God, I don't mind you speaking to me. அவர்கள் சொல்லுகிறார்கள் நீர் என்னோடு பேசுவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. I don't have any issue. எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. But don't correct me. ஆனா என்னை நீர் மாற்ற கூடாது. Don't rebuke me. என்னை கடிந்து கொள்ள கூடாது. Just leave me alone. என்னை நானாக இருக்கும்படி விட்டு விடு. Pamper me, Lord. இப்படியாக தாளாட்டும் ஆண்டவரே. Kiss me, Lord. முத்தமிடும் ஆண்டவரே. Hold me, Lord. பிடித்து கட்டி அணையும் ஆண்டவரே. Sing a song for me, Lord. எனக்காக பாட்டு பாடும் ஆண்டவரே. Make me happy, happy, happy all the time. என்னை எப்போதும் சந்தோஷமாக எப்போதுமே மகிழ்ச்சியாக வையும் I ஆண்டவரே. want to have some good time. எனக்கு நல்ல நேரம் இருக்கணும். No, sometimes when God begins to speak to you, கர்த்தர் உங்களிடத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது you makes you sit and slaps you.
உங்களை உட்கார வைப்பாரு முதல்ல, அப்புறம் ஓங்கி அறைவார். Then he just punches your head. அப்புறம் தலையில ஓங்கி ஒரு குத்து. Sometimes we never learn. சில நேரம் நம்ம கற்றுக்கொள்வதே இல்லைங்க. We keep listening. கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். Never learn. கற்றுக்கொள்வதே இல்லை. Never acknowledge the truth. ஒரு நாளும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்வதில்லை. So he then changes the mode of teaching to you. அதனால் அவர் கற்று கொடுக்கிறதான விதத்தை மாற்றுவார். Then he puts in a fire furnace. இத அக்கினி சூளையில உட்கார வைப்பார். And in the fiery furnace, அந்த அக்கினி சூளையிலே he melts you completely. மொத்தமாக உருக்கி விடுவார். David says, no, it's good I suffered, because of that I learned your commandments. தாவீது சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். Some people just don't listen to words. சில ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க மாட்டார்கள். He uses words. அவர் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். They don't listen. கவனிக்கவே மாட்டார்கள். He knows how to deal with you. அப்படி என்றால் எப்படி உங்களை டீல் பண்ணனும் அவருக்கு தெரியும். Thank God for Adam. ஆதாமுக்காய் நன்றி. Where are you, Adam? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? He was naked. அவன் நிர்வாணியா இருந்தான். Now you could have chosen not to give any sound. Chosen not to reply at all. பதில் கொடுக்காமலேயே இருந்திருக்கலாம். I don't want to make any noise. சத்தமே போடாம இருந்திரலாம். I want to just keep hiding. மறைந்து கொண்டிருக்கலாம். But he was honest. ஆனா நேர்மையா இருந்தான். Where are you, Adam? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? He told God. அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான். Yes, I am here somewhere. நான் இங்க எங்கேயோ இருக்கிறேன்னு சொன்னான். But not in the place where I should be. இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. In fact, I am hiding. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். In fact, I have received some special knowledge. ஒரு விசேஷமான அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். And I found one thing about myself, my wife, we are naked. ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம், நானும் என் மனைவியும் நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். God told him. கர்த்தர் சொன்னார். He asked him, who told you that? உனக்கு அதை அறிவித்தவன் யார்? There is somebody. யாரோ ஒருவன். Who has supplied that information that I never spoke to you about. உனக்கு நான் சொல்லாத ஒன்றை சொல்லி இருக்கிறான். There's somebody who got involved between you and me. உனக்கு எனக்கு இடையில யாரோ ஒருவன் வந்திருக்கிறான். There is a third person getting involved, intercepting with the integrity of our relationship. நமக்குள் இருக்கிற இந்த உண்மையான உறவுக்கு இடையிலே குறுக்கிடும்படியாக எவனோ ஒருவன் இருக்கிறான். Who's that? யார் அவன்? Who's that? யார் அவன்? I want to warn everybody here. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். Listen carefully. கவனித்து கேளுங்கள். No, the devil like to use somebody to divide and disconnect your relationship with God. யாரையாகிலும் ஒருவனை பயன்படுத்தி, யாரையாகிலும் ஒருவரை பயன்படுத்தி உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கும்படியாக செய்வார். Adam said, "Now I'm hiding." ஆதாம் சொன்னான், நான் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். Now God said, "Come out." கர்த்தர் சொன்னார், வெளியே வா. I have plan B. உனக்கு திட்டம், இரண்டாவது திட்டத்தை I வைத்திருக்கிறேன். can never abandon you. ஒரு காலம் உன்னை நான் புறக்கணிக்கவே So that's the முடியாது. beauty and the mercy, about the mercy and the grace of God. அதுதான் தேவனுக்கு இருக்கிற ஒரு அழகான கிருபை பற்றிதான காரியம். When you say I'm sorry, நீங்கள் நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லும் பொழுது, he has always got a plan B. இரண்டாவது ஒரு திட்டத்தை எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். He never wanted the devil to be smart. ஏனென்றால் ஒரு காலம் பிசாசு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க தேவன் விரும்புவதில்லை. You understand what I'm teaching? சொல்வதை போதிக்கிறதை All he would like to have from you is honesty. உங்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது எல்லாமே நேர்மை. Be honest. நேர்மையா இருங்க. If you have done something wrong, ஏதாவது தவறு செய்தீர்களா? say I'm wrong. நான் தவறு செய்தேன்னு சொல்லுங்க. Don't justify yourself. அதை நீதிக்குள்ளாக கூடாது. Don't defend yourself. உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ள கூடாது. Don't wrestle with God. தேவனோடு போராட கூடாது. That's the only reason Saul died. அதனால தான் சவுல் மரித்தான். He did not die because of his sins. அவன் பாவங்களுக்காக அவன் மரிக்கவில்லை. He died because he never acknowledged that he was wrong. அவன் மரித்ததற்கு காரணமே தான் தவறு என்று அவன் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. David was no righteous than Saul. சவுலை விட தாவீது மிகவும் அதிக நீதிமான் அல்ல. No, the only difference between Saul and David, சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம், when God encountered him, தேவன் அவனை சந்தித்த போது, when God corrected him, தேவன் அவனை சரி செய்த போது, he always said, I'm sorry. அவன் சொன்ன ஒரு காரியம் எப்போதுமே, நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. Yes, I did. நான் செய்தேன். It's I did. நான் செய்தேன். I'm sorry, Lord. நான் செய்துவிட்டேன் தவறு ஆண்டவரே. My sin is always before me. என் பாவம் எப்பொழுதும் என் முகத்துக்கு முன்பாகவே இருக்கிறது. I want to open up my life. என் வாழ்க்கையை நான் திறந்து கொடுக்க விரும்புகிறேன். Now do something. ஆண்டவரே எதையாலும் செய்யும். From this point onwards you pick me up and take me forward. இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த நிலைமையிலிருந்து என்னை நீ எடுத்து முன்னேறி செல்ல உதவும். You may not be perfect. நீங்கள் ஒரு பூரணராய் இல்லாமல் இருக்கலாம். But be honest. ஆனா நேர்மையா இருங்க. Amen. Hallelujah.
So faith matters to live a holy life. ஆதலால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசமானது முக்கியமான ஒரு காரணம். Amen. As long as you have faith, I want to tell you, nobody can ever shake you. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் வரைக்கும் ஒரு காலம் ஒருவர் உங்களை அசைக்க முடியாது. Heaven has his eyes on you all the time. பரலோகம் உங்கள் மேல் எப்பொழுதுமே கண்ணோக்கமாய் இருக்கிறது. So now listen. கவனியுங்கள். I told you, lack of holiness is a result of lack of faith. விசுவாசத்தில் குறைவுபடும் பொழுது வருவதே பரிசுத்தத்திலும் குறைவு. I don't know how many of you ever heard about it before. எனக்கு தெரியாது எத்தனை பேர் இதை குறித்து முன்பு கேட்டிருக்கிறீர்கள் என்று. If you lack holiness in your life, it means you lack faith. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் குறைவுபடுகிறது என்றால் விசுவாசம் குறைவுபட்டிருக்கிறது என்று அர்த்தம். Because anything that doesn't come by faith is sin. விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவம். That means there are certain things in your life that did not come by faith. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் விசுவாசத்தினால் வரவில்லை. And those things brought sin in your life. அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வந்தது. Listen carefully. கவனித்து கேளுங்கள். Everything that would like to come into your life must be processed by faith. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எந்த ஒரு காரியமே விசுவாசத்தினாலே பரிசீலிக்கப்பட வேண்டும். Amen. That means you are involving God and His Word in processing everything in your life. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பரிசீலிப்பதற்கு நீங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்கள். Faith always depends upon the Word. விசுவாசம் எப்பொழுதுமே வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கிறது. For anything and everything, the faith will always go back and refer to the Word. எதற்காகிலும் எதற்கென்றாலும் வார்த்தைக்கு நேராகவே செல்வது விசுவாசம். Faith always speaks the Word. விசுவாசம் எப்பொழுதுமே வார்த்தையை தான் பேசும். Faith always refers saying that what God says in His Word. விசுவாசமானது எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றே சொல்லும். Faith is not independent. விசுவாசம் ஒரு நாளும் சுயேட்சையானது அல்ல. Faith is always about God being God dependent. விசுவாசமானது எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருக்கிறதான ஒன்று. Hallelujah. The secret to live a breakthrough life in your life is, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுவிக்கப்பட்ட வாழ்க்கையின் அந்த ரகசியம் என்ன என்றால், it is depending upon God. தேவனிடத்தில் சார்ந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை. Faith makes you depend upon God. விசுவாசமானது நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும்படியாக செய்கிறது. Somebody shout hallelujah. So I want to tell you, be a man of faith. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு விசுவாசத்தின் மனுஷனாய் இருங்கள். Be a woman of faith. ஒரு விசுவாசத்தின் ஸ்திரீயாய் இருங்கள். Now how do I know I am a man of faith? எப்படி நான் ஒரு விசுவாசத்தின் மனுஷன் என்பதை அறிந்து Look at the கொள்வேன்? language in your mouth. நாவில இருக்கிற அந்த வாயில இருக்கிற பாஷையை பாருங்க. Look at the language in your mouth. அந்த வாயில இருக்கிற பாஷையை பாருங்க. Look at the words in your mouth. அந்த வாயில் வருகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். Faith has immense vocabulary. விசுவாசத்திற்கு எப்போதுமே பரலோகத்தின் பாஷை தான் இருக்கும். If your mouth is filled with the word of God, I want to tell you that you are a man of faith and you are a woman of faith. உங்களுடைய வாயானது தேவனுடைய வார்த்தைகளாலே நிரப்பப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் விசுவாசத்தின் மனுஷன், நீங்கள் விசுவாசத்தின் ஸ்திரீ. Lot of times the demons attack you when you read your Bible. அநேக முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது பிசாசுகள் உங்களை தாக்குகிறது. You do not see them. நீங்கள் அவைகளை பார்க்க They முடியாது. are all around you. ஆனால் உங்களை சுற்றி தான் இருக்கிறது. Some of us, we are connected to demons. நம்மில் இருக்கிற சிலர் பிசாசுகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். No, we do not know it yet. அதை நாம் இன்னும் அறியவில்லை. The demons will never manifest its presence openly. ஏனென்றால் வெளியரங்கமாக பிசாசுகள் தங்களை தாங்களே காட்டிக்கொள்ளாது. They can live on the inside of you. உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும். They can live along with you. உங்களோடு கூட வாழ்ந்து It கொண்டிருக்கும். goes where you go. எங்கு நீங்கள் போகிறீர்களோ அங்கே போகும். There are a lot of spying demons that follow you all the time. உங்களை எப்பொழுதுமே இப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிசாசுகள் உங்களை பின்பற்றி கொண்டே I'm இருக்கும். talking about believers. நான் விசுவாசிகளை பற்றி How பேசுகிறேன். is it possible? எப்படி சாத்தியம்? When you have a legal connection with demons, it's possible. நீங்கள் பிசாசுகளோடு சட்ட ரீதியான தொடர்பை வைத்திருந்தீர்கள் என்றால் சாத்தியம். Your sin is the legal ground for Satan to come into your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமானது சாத்தான் உங்களுக்குள்ளே சட்ட ரீதியாக வரக்கூடிய வழியை கொடுக்கிறது. It's an open invitation to the enemy to walk into your life. எதிரியானவன் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்படியாக திறந்த நிலைமையிலே நீங்கள் கொடுக்கிற அழைப்பு அது. The devil came to Jesus. பிசாசானவன் இயேசுவினிடத்தில் சென்றான். But Jesus said, "No, you will not have any foothold in my life." ஆனால் இயேசு சொன்னார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. He doesn't have anything in my life. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. He cannot connect to me. அவன் என்னோடு இணைக்கப்பட முடியாது. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென். No, you might have heard me saying this before. இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். No, I don't mind
to repeat the same. அதை திரும்ப சொல்வதற்கு நான் பாதிக்கப்படவில்லை. Now what is it that the devil uses to connect you to himself? பிசாசானவன் எதை பயன்படுத்தி தன்னோடு உங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்? There is something the devil like to use to connect to himself. பிசாசானவன் ஏதோ ஒன்றை பயன்படுத்த விரும்புகிறான் தன்னோடு இணைப்பதற்கு. You know, Judas happened to be Jesus say about for 3.5 years. 3.5 வருட காலம் யூதாஸ் இயேசுவோடு இருந்தான். In fact, he was casting out demons. அவனும் பிசாசுகளை விரட்டினான். Now he happened to be one of those celebrities who would always be with Jesus. இயேசுவோடு இருக்கக்கூடிய பிரபலஸ்தர்களில் அவனும் ஒருவனாக இருந்தான். And he had a big privilege and responsibility and post being a treasurer. இப்படியாக ஒரு பொக்கிஷக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் பெற்றிருந்தான். But he had a weakness for money. ஆனால் அவனுக்கு பணத்தை கண்டாலே பலவீனம். You read the Bible. வேதத்தை வாசியுங்கள். Satan entered Judas. சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். Is it in the Bible or not? வேதத்தில் இருக்கா இல்லையா? No, you can't say no, I'm the closest friend of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கிய நண்பன்னு சொல்ல முடியாது. I'm one among the 12 apostles. 12 அப்போஸ்தலரில் ஒருவன். Foolishness. மூடத்தனம். If you give a place to the enemy, I want to tell you, he's going to just have a free walk into your life. எதிரியானவனுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவன் சுதந்திரமாக நடந்து வருவான். Ephesians 5 say, do not give foothold to Satan. எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். No, I'm not worried about your public life. உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. But what about your life in the inner chambers of your privacy? உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த காரியங்கள் என்ன? How do you live your life before God when no one sees you? யாரும் உங்களை பார்க்காத இடத்திலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? What people think about you is their reputation. உங்களை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுடைய பிரசித்தி. But what you know about yourself to be in the secret, that is your character. உங்களுடைய ரகசியத்தில் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய குணாதிசயம். Looks at man looks at the outward appearance. மனுஷன் புறத்தோற்றத்தை பார்க்கிறான். But God looks at your heart. ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். That's why David says, create in me a clean heart, O God. அதனால்தான் தாவீது சொன்னான், எனக்குள் புதிய இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. And renew a right spirit within me. எனக்குள் ஒரு புதிய ஆவியை நிலைவரப்படுத்தும். Steadfast spirit. ஒரு நிலைவரப்பட்ட ஆவி. Consistent spirit. ஒரு தொடர்ந்து நிற்கக்கூடிய ஆவி. Somebody lift your hands and say amen. Do you understand the word? வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? A lot of people, they confess their weakness. அநேக மக்கள் தங்களுடைய பலவீனங்களை அறிக்கை செய்கிறார்கள். Oh pastor, you do not know about my life. போதகரே, உங்களுக்கு என் வாழ்க்கை பற்றி தெரியாது. I'm weak in this area. நான் இந்த இடத்துல வீக்கா இருக்கேன். I'm weak in that area. நான் அந்த பகுதியிலே பலவீனமா இருக்கிறேன். They know so much about their weakness, but they know nothing about the faith. விசுவாசத்தை அறிவதை பார்க்கலாம் அநேகமாய் தங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார்கள். Oh, that weakness comes in my family line. அந்த பலவீனமானது எங்களுடைய வம்சவழியிலே வந்து கொண்டிருக்கிறது. My grandfather had this weakness. என்னுடைய தாத்தாவுக்கு இந்த பலவீனம் இருந்தது. My daddy had this weakness. என் தகப்பனுக்கு இந்த பலவீனம் இருந்தது. No wonder I have this weakness too. அதனால தான் எனக்கு இந்த பலவீனம் இருக்கு. My grandfather went to hell. என் தாத்தா நரகத்துக்கு போனார். Your daddy went to hell. என் தகப்பனும் நரகத்துக்கு போனார். You will also go to hell. நீங்களும் நரகத்துக்கு போக வேண்டியதுதான். We don't need grandfather's story. நமக்கு தாத்தா கதைலாம் வேண்டாம். We are born of God. நாம் தேவனாலே Somebody shout hallelujah. Amen. When you go to heaven, God's not going to ask you, who is your grandfather? நரகத்துக்கு போனா யார் உங்க தாத்தானா கேட்க போறாரு? Are you born of God? தேவனாலே பிறந்தவர்களா? Are you born of God? நீங்கள் தேவனாலே பிறந்தவர்களா? Are you born of God? நீங்கள் தேவனாலே பிறந்தவர்களா? If you're born of God, I want to tell you the devil can never overcome you. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்றால் பிசாசானவன் உங்களை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. Amen. Hallelujah. You're born of God. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். The seed of God remains in you. தேவனுடைய வித்து உங்களுக்குள் தரித்திருக்கிறது. Hallelujah. Not by perishable things you have been given birth, but by an imperishable, enduring, everlasting word of God. அழிகிற வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தாகிய நிலைத்திருக்கிறதான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். Hallelujah.
My DNA is different. என்னுடைய டிஎன்ஏ வித்தியாசமானது. Hallelujah. I'm abiding in the vine. நான் திராட்சை செடியோடு நிலைத்திருக்கிறவன். He is the vine and I am the branch. I'm connected to the vine. அவரே திராட்சை செடி, நான் அவருடைய கொடி, நான் அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். I don't care who my grandfather is, என்னுடைய what தாத்தா my daddy is. என் அப்பா யாருன்னு எனக்கு அக்கறை இல்லை. But I know ஆனால் எனக்கு தெரியும் my destiny is different. என்னுடைய எதிர்காலம் வித்தியாசமானது. Because I'm born of God. ஏனென்றால் நான் தேவனாலே பிறந்த நபர். My heavenly Father is perfect. என்னுடைய பரலோகத்தின் பிதா பூரணமானவர். All the demon powers, the rule in my family line, it doesn't have any legitimate access to my life. என்னுடைய வம்சத்தை ஆளுகை செய்த பிசாசின் வல்லமைக்கு என்மேல் எந்த சட்ட ரீதியான அதிகாரமும் இல்லை. Because I'm born of God. ஏனென்றால் நான் தேவனாலே பிறந்த நபர். I'm the temple of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறேன். The one who is living in me is greater than he that is living in the world. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் ஜீவிக்கிறவர் பெரியவர். Somebody put your hands there. Give glory to கரங்களை God. தட்டி தேவனுக்கு மகிமை. Amen. Amen. Truth is always liberating. சத்தியம் எப்பொழுதுமே விடுதலையாக்க You கூடியது. shall know the truth, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். and the knowledge of the truth will set you free. சத்தியத்தை அறிகிற அந்த அறிவானது உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. You can be a free man. நீங்கள் ஒரு விடுதலையாக்கப்பட்ட மனுஷனா இருக்க முடியும். Don't confess your weakness. உங்களுடைய பலவீனத்தை அறிக்கை செய்யாதிருங்கள். Don't always think about your weakness. உங்களுடைய பலவீனத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இராதிருங்கள். Hallelujah. Feed your mind with the word of God. உங்களுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் போஷித்துக் கொண்டே இருங்கள். Inject faith into your mind, into your system by reading the word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினாலே உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய அமைப்பையும் வார்த்தையினாலே நீங்கள் அப்படி போஷித்துக் கொண்டிருக்க வேண்டும். The one thing that's going to be more powerful in the spirit realm, it's nothing but the word of God, which is the sword of the spirit. ஆவியின் பட்டயமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையே அந்த மண்டலங்களிலே வல்லமை உடையதாய் இருக்கிறது. Amen. When you speak the word, நீங்கள் வார்த்தையை பேசும்போது it's a sword of the spirit. அது ஆவியின் பட்டயமாய் You இருக்கிறது. have a sword in your hand. உங்களுடைய வாழ்க்கையிலே கரத்திலே ஒரு ஆவியின் பட்டயம் உண்டு. The devil sees the sword, அந்த பிசாசு அந்த பட்டயத்தை பார்க்கும் he பொழுது flees away. அவன் ஓடி போகிறான். He cannot attack anybody and everybody. அவன் எல்லாரையும் எப்பொழுதுமே தாக்க முடியாது. He is looking for people who don't have a sword. கையில பட்டயம் இல்லாத ஆட்களை தான் நோக்கி பார்த்து He is கொண்டிருக்கிறான். looking for people who are mute. ஊமையா இருக்கிறவளை தான் பார்த்து A கொண்டிருக்கிறான். lot of Christians who are mute. அநேக கிறிஸ்தவர்கள் ஊமையர்களா They'll come இருக்கிறார்கள். to church, சபைக்கு வருகிறார்கள். they'll sit like a statue. சிலையை போல உட்கார்ந்து இருப்பார்கள். When everybody says hallelujah, எல்லாரும் ஹalleluyaன்னு சொல்லும் பொழுது they look like this. இப்படி பார்ப்பார்கள். When everybody says amen, எல்லாரும் ஆமென்னு சொல்லும் பொழுது they look at somebody like this. இப்படி அதிர்ச்சியாக பார்ப்பார்கள். As though everybody is abnormal, only he is normal like this. மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி, இவர்கள் தான் நல்ல மாதிரியும் நினைத்துக் கொள்வார்கள். Because the devil has made them mute. ஏனென்றால் பிசாசானவன் அவர்களை ஊமையர்களாய் மாற்றி Your இருக்கிறார். power, it's in your mouth. உங்கள் வல்லமை உங்கள் வாயில் It இருக்கிறது. is in your mouth. உங்கள் வாயில் இருக்கிறது. What is God's power? கர்த்தருடைய வல்லமை எங்கே இருக்கிறது? It is in his mouth. அது அவருடைய வாயில் இருக்கிறது. He said, let there be light, there was light. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. When God speaks, கர்த்தர் பேசினார். it should come to pass. அது வந்துதான் ஆகணும். Don't allow the devil to bind your mouth. உங்களுடைய வாயை கட்டும்படி பிசாசானவனுக்கு அனுமதி கூடாது. Use your mouth to exercise your faith. உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு வாயை திறவுங்கள். First you believe, முதலாவது விசுவாசியுங்கள். then you confess what you believe. இரண்டாவது நீங்கள் விசுவாசிப்பதை அறிக்கை You செய்யுங்கள். confess what you believe. நீங்கள் விசுவாசிப்பதை அறிக்கை செய்ய You வேண்டும். declare what you believe. நீங்கள் விசுவாசிப்பதை பிரகடனப்படுத்த வேண்டும். Faith has a voice. விசுவாசத்திற்கு ஒரு சப்தம் உண்டு. Faith is vocal always, all the time, anywhere, at any moment. விசுவாசமானது எப்பொழுதுமே சப்தத்தை கொடுக்கும், எங்கிருந்தாலும் எந்த நிலைமையிலும் எந்த நேரத்திலும். Your faith can never be silent. உங்கள் விசுவாசமானது மௌனமாய் இருக்கவே முடியாது. Oh, they can put you in the lion's den, but I want to tell you, they can never shut the voice of
of your faith. சிங்க கெபியிலே போட்டாலும் உங்களுடைய விசுவாசத்தின் சத்தத்தை ஒரு நாளும் ஒரு காலம் மௌனமாய் இருக்க வைக்க முடியாது. No demon from the pits of hell can ever shut the voice of your faith. நரகத்தின் குழியிலிருந்து வருகிற எந்த பிசாசுகளின் வல்லமையானாலும் உங்களுடைய விசுவாசத்தின் சத்தத்தை அடக்க முடியாது. The man of faith will always speak up. விசுவாசத்தின் மனுஷன் எப்பொழுதுமே பேசுவார். The man of faith will always stand up. விசுவாசத்தின் மனுஷன் எப்பொழுதுமே நிற்பான். The man of faith will never be shaken. விசுவாசத்தின் மனுஷன் ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது. Because he has the word of the Lord in his mouth. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அவருடைய வாயில் இருக்கிறது. When Job lost everything in his life, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தபோது still he did not lose his faith. அவருடைய விசுவாசத்தை அவன் இழக்கவே இல்லை. How do we know? எப்படி தெரியும்? Because he said, the Lord has given, the Lord has taken back. Blessed be the name of the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What is that? என்ன அர்த்தம்? Faith. விசுவாசம். Faith is not just about getting things. விசுவாசமானது எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளுகிறதான காரியங்கள் மாத்திரமல்ல. Even when you lose things, நீங்கள் காரியங்களை இழக்கும் பொழுது கூட, when you openly confess your trust in God, that is faith. நீங்கள் தேவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறீர்களே, அதுதான் விசுவாசம். Hallelujah. Lift your hands and say hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah. Open your mouth and say, I receive it in Jesus' name. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறேன். Hallelujah. Faith matters. விசுவாசம் முக்கியம். Amen. Faith matters. விசுவாசம் முக்கியம். I pray that in Jesus' mighty name, God will take you to another level of faith, to believe and trust God for the things that you consider to be impossible. நான் தேவனிடத்திலே விசுவாசித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை விசுவாசத்திலே நம்பி அவரை சார்ந்து அசாத்தியமானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு பரிமாணத்திற்கு நேராய் நடத்துவாராக. Never confess your weakness. உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் அறிக்கையே செய்யாதிருங்கள். He is greater than your weakness. அவர் உங்கள் பலவீனங்களை பார்க்கிலும் பெரியவர். He is much bigger than your situation. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிலும் மிக பெரியவர். He is much bigger than your mountains. உங்களுடைய மலைகளை பார்க்கிலும் மிக பெரியவர். He is much bigger than your sickness. உங்களுடைய வியாதியை பார்க்கிலும் மிக பெரியவர். Always say, Lord, you're awesome and you're seated on the throne and your name is above every other name. ஆண்டவரே, நீர் பயங்கரமானவர், நீர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், உம்முடைய நாமமானது எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். I believe everything has got a name in your life. Everything has got a name in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. Your situation may have a name. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு பெயர் இருக்கலாம். Your sickness may have a name. உங்களுடைய வியாதிக்கு ஒரு பெயர் இருக்கலாம். Your problem may have a name. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு பெயர் இருக்கலாம். Your troubles may have a name. உங்களுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கலாம். Your financial crisis may have a name. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு பெயர் இருக்கலாம். But look at all your problems, say the name of Jesus is bigger than you. எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து சொல்லுங்கள், இந்த நாமங்களை பார்க்கிலும் இந்த இயேசுவின் நாமம் பெரியது. Hallelujah. Come on, put your hands together. Give glory to God. So while I finish, I would like to say this and finish. நான் முடிக்க போகிற இந்த நேரத்தை இதை சொல்லி நான் முடிக்க A விரும்புகிறேன். man of faith knows God and he is known by God. விசுவாசத்தின் மனுஷனானவன் தேவனை அறிந்தவனாய் இருக்கிறான், தேவனால் அறியப்பட்டவனாகவும் இருக்கிறான். Did you understand the statement? சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? What did I say? நான் எதை சொன்னேன்? A man of faith knows God and he is known by God. விசுவாசத்தின் மனுஷனானவன் தேவனை அறிந்திருக்கிறான், தேவனால் அறியப்பட்டவனாகவும் இருக்கிறான். Lift your hands and say hallelujah. கரங்களை உயர்த்தி I ஹalleluya. receive the word in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வார்த்தையை நான் I பெற்றுக்கொள்கிறேன். receive the word in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். Stand to your feet. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? We're going to pray and conclude. Hallelujah. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். Lord, you're awesome, you're great. ஆண்டவரே, நீ பயங்கரமானவர், நீ பெரியவர், You're wonderful. நீர் அருமையானவர், You're powerful. நீர் வல்லமை உள்ளவர். Your name is an everlasting name. உம்முடைய நாமமானது நித்தியமான நாமம். My problem has to expire, என்னுடைய பிரச்சனை முடிவடைய வேண்டும், but your name will last. ஆனால் உம்முடைய நாமம் It நிலைத்திருக்கும். will outlast my problem. நீ என்னுடைய பிரச்சனையை தாண்டினவர். Hallelujah. Lift your hands and pray to God. Come on, எல்லாரும் everybody. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்கள் பார்ப்போம். Thank you, Jesus.
Come on, open your mouth and pray. Don't be quiet. Why திறந்து ஜெபிங்க. Likana namo shantera baba. Liprona lahaide sheberabonia. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Ora mama shadele me kararabalabo. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Oh, Jesus. Hallelujah. Oh, Jesus. Hallelujah. Thank you, Father God. Thank you, Father God. Thank you, Father God. We worship you. We bless your holy name. Oh, Rama Santiria Lagadana Shabalaboria. Yeswe ni nallava. Yeswe ni parisutta. Hallelujah. Yeswe. Hallelujah. Ni nidibara. Thank you, Jesus. Hallelujah. Yeswe ni nallava. Yeswe நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, என்றும் நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா இருப்பவரே. கரங்களை வைத்து சொல்லுமா, இயேசுவே நீ நல்லவர். ஓ ஓ ஓ இயேசுவே நீ நல்லவர். என் தெய்வமே இயேசுவே நீ நல்லவர். ஓ இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, என்று நல்லவரா இருப்பவரே. ஓ எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா இருப்பவரே. கரங்களா சேர்ந்து சொல்லுமா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah, 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 amen. இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ பரிசுத்தர். ஓ இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ பரிசுத்தர். ஓ இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ பரிசுத்தர். ஓ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, என்றும் நல்லவரா இருப்ப
வாசித்து சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு எனக்கு நல்லவரா தெய்வமே. நான் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, என்றும் நல்லவரா இருப்பவரே. ஓ எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, என்றும் நல்லவரா இருப்பவரே. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Lift your hands. I want to pray and bless you right now. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபித்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Hallelujah. That you will be a man of faith, woman of faith. நீங்கள் ஒரு விசுவாசத்தின் மனுஷனாக ஸ்திரீயாக இருக்க வேண்டுமே. Hold on to your faith. உங்களுடைய விசுவாசத்தை பிடித்துக் கொண்டிருங்கள். I want to challenge you and tell you the devil has no right to take away anything from your life. நான் உங்களுக்கு சவாலிட்டு சொல்லிக் கொள்ளட்டும், உங்களிடத்திலிருந்து எதையும் பிசாசு எடுத்துக்கொள்ள அதிகாரம் இல்லை. I want to shout and say faith has the power to retain everything in your life. நான் உங்களுக்கு அதிகாரமிட்டு சொல்லுகிறேன், விசுவாசத்திற்கு உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ள அதிகாரம் இருக்கிறது. Faith has the power to retain everything. விசுவாசத்திற்கு உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ள அதிகாரம் இருக்கிறது. Come on, put your hands together, give glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை கொடுங்க. I will not lose. நான் இழப்பது இல்லை. Shabaraba kabarau digadanama shandaradiba likkanalama nagadane shantiriba likkanalama raba lagadana ivana santiri ivana santiri kaba nagadane lipranala shante. Oh leke mama, oh shababa baba baba mani mama santi anala baba baba. Glory, hallelujah. Shakuna la kone memeriando prena la hanasia la bauria. Hallelujah, hallelujah. Father God, I bless everybody. பிதாவாகிய தேவனே, ஒவ்வொருவரையும் நான் They ஆசீர்வதிக்கிறேன். shall be man and woman of faith. அவர்கள் விசுவாசத்தின் மனுஷனாக ஸ்திரீயாக இருப்பார்கள். Lord, what they receive by faith விசுவாசத்தில் அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள் cannot be removed by Satan. சாத்தானால் அதை எடுத்துக்கொள்ளப்பட In முடியாது. Jesus' name, இயேசுவின் நாமத்தில் faith will bring life to them, O God. அவருடைய வாழ்க்கையிலே அது ஜீவனை கொண்டு வரும். Faith will bring sanctification in their life. சுத்திகரிப்பை அது அவர்களுக்கு கொண்டு வரும். Faith will infuse supernatural power in their life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை விசுவாசமானது அவர்களுக்குள் உட்புகுத்தும். Lord, faith will become their shield. விசுவாசம் அவர்களுக்கு கேடகமாய் It will மாறும். become a supernatural insulation all around them. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பாய் அவர்களை சுற்றி அமையும். The power of the devil can never match the power of their faith. அவருடைய விசுவாசத்தின் வல்லமைக்கு பிசாசுடைய வல்லமை நிகராகாது. Oh, when they believe, when they open their mouth and say out of faith, every power and demon will be uprooted in Jesus' name. அவர்கள் விசுவாசித்து தங்கள் வாயினாலே திறந்த அறிக்கை செய்யும் பொழுது ஒவ்வொரு பிசாசுடைய வல்லமை வேறாறு புண்டு போவதாக. I bless the people of God. தேவ ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Word may reign in their hearts and minds. வார்த்தை அவருடைய இருதயத்தையும் மனதையும் ஆளுகை செய்வதாக. May the word of God be celebrated in their life. இந்த வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையானது கொண்டாடப்படுவதாக. Word may reject every move of the devil. பிசாசுடைய எல்லா செயலாக்கத்தையும் வார்த்தையானது நிராகரிப்பதாக. The power of your word may cancel every demonic assignment that is sent against them in Jesus' name. இந்த வாழ்க்கைக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா பிசாசுடைய செயலாக்க
அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டதான வார்த்தையானது இப்போதே செயலிழக்க பண்ணுவதாக. Every spirit which is not from God be identified by be located and be removed out of the people's lives in Jesus name. இயேசுவின் நாமத்திலே எதெல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே வரவில்லையோ இப்போதே இனம் கண்டுகொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எடுத்து போடப்படுவதாக. Leave in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே leave in Jesus name. வெளியேறு இப்போதே. God, அவருடைய வாழ்க்கை விட்டு வெளியேறு. I break your hold in Jesus name. உன்னுடைய எல்லா பிடிப்பை நான் உடைக்கிறேன். Oh, every connection be disconnected. எல்லா இணைப்புகளும் துண்டிக்கப்படுவதாக. In Jesus name I speak victory. இப்போதே நான் வெற்றியை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். We bless everybody tonight, oh God. இந்த ராத்திரி ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Even online viewers, we speak a word of blessing upon them in Jesus name. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். Give you all the glory, honor, power and praise. உமக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் நாங்கள் கொடுக்கிறோம். In Jesus mighty name we pray. இயேசுவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம். People of God say amen. தேவ ஜனங்கள் ஆமென் என்று சொல்வார்களாக. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.